Hi guys, வணக்கம் and welcome back to சௌபி சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் ஈஸ்ட் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். பட் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நமக்கு ஸ்டோர் ப்ராட் ஈஸ்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஸ்டோர் ப்ராட் ஈஸ்ட் கிடைக்காதவங்களுக்கு இந்த ஹோம்மேட் ஈஸ்ட் ஒரு பேக்கப்பாக இருக்கும். பட் இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டோர் ப்ராட் வச்சு செய்கிற அளவுக்கு ரிசல்ட் ஹோம்மேடில் கிடைக்காது. பட் இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பெரிய பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வித் லிட்டோடு இருக்க பவுல் எடுத்துக்கோங்க. மூடியோடு இருக்க மாதிரி ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்க போகிறோம். கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் மைதா பெஸ்ட் ஆப்ஷன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, கை உள்ளே விடுற அளவுக்கு வார்ம்னஸ் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே பவுலில் நான் காட்டப்போகிற அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா வீடியோவில் கொஞ்சம் விசிபிளாக தெரியணுன்றதுக்காக. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரை தான் அந்த ஈஸ்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி, தேன் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. இந்த தண்ணி வந்து வார்மாகவே இருக்கணும். ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணக்கூடாது. அந்த வார்ம்னஸோடவே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா தயிர் மிக்சரில் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்து விட போகிறோம். லம்ஸே இல்லாமல் அந்த கட்டித்தன்மையே இல்லாமல் நம்ம நல்லா கலந்து ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு இந்த மாவை கொண்டு வரணும். தயிரில் வந்து நேச்சுரல் பாக்டீரியாஸ் இருக்குது. அந்த குட் பாக்டீரியாஸ் வந்து இந்த சர்க்கரை வார்ம் தண்ணியில் சர்க்கரையோடு சேர்க்கும் போது அதோட க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம ஓவர் நைட் இதை அப்படியே வைக்கும் போது. ஸோ இதுதான் இதோட பேசிக் லாஜிக். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா லம்ஸே இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ இல்லை விஸ்கரோ வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க மொத்த தண்ணியுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்மூத் லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் எடுத்துருக்க தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நான் 750 ml எடுத்தேன். பட் நான் அதோட கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1 கப் அளவில் 3/4 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நிறையெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஈஸ்ட் வந்து நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் திக்காகவும் இருக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் லிக்விடாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இது நல்லா மூடி போட்டு ஹேர் டைட் கண்டெய்னரில் மூடி போட்டு உங்கள் கிச்சனில் ஒரு கார்னரில் வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் சம்மரில் செய்கிறீங்கன்னா உங்கள் கிச்சன் கார்னரில் எங்கே வேணாலும் வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கும். ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ வின்டர்லேயோ இல்லை மழை காலத்துலேயோ பார்க்குறீங்கன்னா இதை வந்து கலந்ததுக்கப்புறம் ஒரு வார்மான இடத்துல வைக்கணும். நீங்கள் வந்து ரூம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க இடத்துல வைக்காதீங்க. ஸோ உங்களோட ஓவனுக்குள்ளே இல்லை ஒரு குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டுருங்க. ஸோ தட் இது வந்து அந்த வார்ம்னஸில் அந்த ஃபர்மெண்டேஷன் எல்லாம் நடந்து உங்களுக்கு ஈஸ்ட் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 2 டேஸ் கூட நீங்கள் இதை அப்படியே விட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டைம் விடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும். பட் மோர் தென் 2 டேஸ் வைக்காதீங்க. ஏன்னா ஒரு மாதிரி அந்த தயிர் புளிச்ச ஸ்மெல் ஓவராக டாமினேட் பண்ணும். ஸோ நான் ஒரு 14 ஹவர்ஸ் விட்டுட்டு 14 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14 ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும். நீங்கள் இன்னும் டைம் கொடுக்க இன்னும் நிறைய உங்களுக்கு அந்த ஈஸ்ட் மேலே நுரைச்சிக்கிட்டு வரும். ஸோ அவ்வளோதான் ஈஸ்ட். இந்த ஈஸ்ட்டை வச்சு நீங்கள் நான், பீஸா பேஸ் இல்லைனா நீங்கள் கார்லிக் ப்ரெட் எது வேணாலும் பண்ணலாம். இதை வச்சு நான் கார்லிக் ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ரெசிபிஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெசிபி ரெக்வெஸ்ட் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபிஸும் நான் உங்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி சூப்பர் டூப்பர் ரெசிபிஸோடு உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.